வணக்கம். வணக்கம். இப்போ காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திமுக சார்பில் காங்கிரஸ் போட்டியிட போறாங்க, அது மாதிரி அதிமுக சார்பில் அமமுக போட்டியிட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாவேக்கா அது யாரையோ நிப்பாட்ட போறாங்க தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மும்முனை போட்டின்னு ஒன்று வருது இல்லையா, அந்த இடத்துல யாரு அந்த இடத்துல வின் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறீங்க? உங்களுக்கு சந்தேகமே வேணாம், காரைக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தமிழன் சீமான் 2026 எழுதி வச்சுங்க. ஏன்னா உறுதி செய்யப்பட்டு விட்டது, நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினரே அவர் தான் வரப்போறாரு. ஏன்னா காரைக்குடி என்பது அது அவருடைய சொந்த ஊர், அது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கக்கூடிய கேண்டிடேட். நான் இன்னொன்று பார்க்குறேன், என்னன்னா சீமான் அண்ணன் போட்டி போடுறான்ற காரணத்துக்காக தான் இந்த அதிமுக திமுக கட்சிகள் தான் நிக்காம தான் கூட்டணி கட்சி ஒதுக்கிட்டாங்க நான் பாக்குறேன். இப்ப காங்கிரஸ்கான தொகுதி கூட சொல்லாத, நீங்க எப்பவுமே நிக்கிறது தானே அப்படி பார்த்தா உங்களுக்கு அதிமுக இருக்கு இல்லையா, அதை நீங்க கவனிக்கணும் இல்லையா. அப்போ அமமுக நிக்குது, காங்கிரஸ் நிக்குது. இப்படி நிற்கும் பொழுது மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு போட்டு போடுவாங்களா, இல்ல ஒரு கட்சியுடைய தலைவருக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்ப ஏங்க சீமான் இத்தனை முறை வின் பண்ணல அப்படின்னா கூட நீங்க கேட்கலாம், அதெல்லாம் கேள்வி நியாயமானது. ஆனா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் நம்ம ஒன்றும் பிரதமராக போகிறது கிடையாது. அந்த தேர்தலையே மக்கள் 8 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலாக நாம் தமிழ் கட்சிக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஏன் கொடுத்தாங்க? அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வளர்ந்து இருக்கிறது அப்படின்ற உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டாகணும். நம்ம சட்டமன்ற தேர்தலில் கூட பரவாயில்ல, பார்லிமெண்ட்டுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கா? இப்போ பார்லிமெண்ட்ல 40 சீட் நாம் தமிழ் கட்சி ஜெயிச்சிருச்சு, பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? முடியாது. ஏன்னு கேட்டால் அதனுடைய சூழல் என்பது வேற, இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலம் என்பது எல்லாமே தெரியும். ஆனாலும் மக்கள் ஏன் வாக்களிக்கிறாங்க? நம்ம நாம் தமிழுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணம் படிப்படியாக வளர்ந்துருக்கின்ற பொழுது சட்டமன்ற தேர்தலவே ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்கல்ல. யார் தமிழ்நாட்டை ரூல் பண்ணணும், தனக்கான முதலமைச்சர் யாரு, தன்னுடைய எம்எல்ஏ யாரு சொல்லிட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இது. சொல்லுவாங்க இது டெல்லிக்கும் என்னையா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கான போர், இது தமிழ்நாட்டுக்கான போர் தான். இங்க திமுக வீழ்த்துவது யார், அதுதான் மேட்ரு. அப்போ காரைக்குடியில் அண்ணன் அவர்கள் போட்டியிடும் பொழுது அவருடைய உறுதி வெற்றி செய்யப்படுகிறது. இப்போ ஏற்கனவே ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அந்த நடந்த சண்டை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. இடும்போன கார்த்தி அண்ணன் காரைக்குடியில் நாம் தமிழ் கட்சி சார்பாக கலந்துக்கிட்டாரு. அங்க பிரச்சனை பண்ண திமுக மேட்டர்லாம் நமக்கு தெரியும். ஏன் அதையுமே பண்றாங்கன்னா இந்த ஒரு தாக்கம் இருக்கு, சீமா நீங்க போட்டியிட போறாரு, அந்த பயத்தினால. அந்த பயம் என்பது உண்மையாவே இருக்கு. இல்லாம எப்படிமா இருக்கும்? உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு நாம் தமிழ் கட்சி கேண்டிடேட் நிக்கிறாருன்னா கூட பரவாயில்ல, கட்சியின் தலைவரே ஒருங்கிணைப்பாளரே நிக்கிறார் இல்லையா. அப்போ அதனால காரைக்குடியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழன் சீமான் அப்படின்றது 2026 பதிவாகும். இந்த முறை சட்டமன்றத்தில் அண்ணன் சீமானுடைய குரல் ஒலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது, அவருடைய பரப்புரைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய ஒரு ஈர்க்குது, மக்களால் கவனம் ஈர்க்கப்படுது. எல்லா இடத்துலையுமே அவர் பேசக்கூடியது, ஒவ்வொரு தொகுதிக்கும் போறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் பொதுக்கூட்டம் வைக்கும் பொழுதும் அவர் பேசக்கூடிய தமிழ்நாடு முழுக்க பரவுது. அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களே சீமானுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது அவர் போட்டியிடக்கூடிய அந்த இடத்துல போய் எண்ணம் வராமல் இருக்குமா? ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவர்கள் இருக்கும்பொழுது பெரும்பாலும் அது அவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. காரைக்குடியில் நாம் தமிழ் கட்சிக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அந்த இடத்துல காரைக்குடியில நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்கு, அதிகமான வாக்குமே வாங்கியிருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்குமே வாங்கியிருக்கு. அப்போ இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கும்பொழுது வாக்கு சதவீதமாகவும் வேட்பாளர்களுடைய தகுதி அடிப்படையில் பார்த்தாலுமே சீமான் என்பவர் அங்கு உயர்ந்து நிற்கிறார். அப்போ அவர் தான் வின் பண்ணுவார். இப்போ வேற யாரும் வின் பண்ணது வாய்ப்பு இல்லை. அதில் காரைக்குடி டிக் பண்ணுறங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் சீமான் வெற்றி பெறுகிறார் என்பது கண்டிப்பாக. அப்போ நாம் தமிழர் இந்த எலெக்ஷன்ல ஒரு தொகுதியிலாச்சும் வின் பண்ணிடும். எனக்கு அண்ணன் சீமான் வெற்றி பெறணும். முதல்ல நான் விரும்பக்கூடியது சீமான் அண்ணன் நிச்சயமாக சட்டமன்றத்துக்கு போகணும். ஏன்னா ஒருத்தர் ரோட்டில் நின்று பேசுறதுக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கும் மக்கள்கிட்ட போய் இறங்கி பேசுறதுக்கும் சட்டமன்றத்தில் உள்ள போய் மக்களுக்காக பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ சீமான் ஒரு ஆள் உள்ள போனா ஆட்சி மாற்றம் வந்துருமான்னு கேட்டால் அப்படிலாம் வராது. ஆனா அவர் என்னென்ன பேசுறன்றதை நீ ஒளிபரப்பு பண்ணணும் இல்லையா. ஆனால் அதை கூட எதனா ஒரு கட்சி ஆளுங்கட்சியா வருதுன்னா அவங்க அதை சீமான் பேசும்போது மட்டும் கட் பண்ணுவாங்க. நம்ம விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவர் தனி ஒரு நபராக போனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதே காட்ட மாட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதிமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நாங்கள் கேள்வி கேட்கறத காட்ட மாட்டாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீமான் பேசுறது நீங்கள் காமிச்சு தானே ஆகணும். நீங்கள் நினச்சி பாருங்க, சட்டமன்றத்தில் எழுந்துனா இந்த சீமான் ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்குறாருன்னா அது பெரிய ரிஃப்ளெக்ட் ஏற்படுத்தும். நாம் தமிழ் கட்சி ஆளுங்கட்சியாக மாறுது மக்கள் கையில் தான் இருக்கு.
மக்கள் முடிவு பண்ணாலும் யாரும் தடுக்க முடியாது. நான் இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டி பேசும்பொழுது காரைக்குடியில் அண்ணன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்றதை நான் பார்க்குறேன். இப்போ வந்து திமுக கூட்டணியில் வந்து எல்லாருக்குமே தொகுதியை ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. அந்த வகையில் இப்போ விசிக அவங்களுக்கு வந்து 8 தொகுதி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து காட்டுமன்னார் கோயிலாக இருக்கட்டும், திருப்பூரூராக இருக்கட்டும், செய்யூராக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் முன்னாடிலாம் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. இப்போ அந்த 8 தொகுதியுமே விசிக வந்து வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றால் எனக்கு சந்தோஷம்தான். நான் வந்து இல்லைலாம் சொல்ல. விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றால் நான் மகிழ்ச்சி தான் படுவேன். திமுக தோற்குன்றதில் நான் உறுதியாக இருக்கேன். நான் விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வந்து வெற்றி பெற்றால் நான் மகிழ்ச்சின்னு தான் சொல்லுவேன். விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகள் வந்து வளரணும்னு நினைக்கக்கூடிய நபர் நான். அவங்களாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் கிடையாது. அது விசிகா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழர்களுக்காக உழைக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க போட்டிருக்கிற இடங்களில் வெற்றி பெறணும் தான் விரும்புவேன். ஆனால் காங்கிரஸ் கிடையாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ரொம்ப தெளிவாக வருது. விசிகா வெற்றி பெற்றால் வாழ்த்துகிறேன், கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றால் வாழ்த்துகிறேன். ஆனால் திமுக வெற்றி பெறக்கூடாது. உதயசூரியன் அனைத்தும் பஸ்மமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர நான் காட்டுமன்னார் கோவில், செய்யூர், திருப்போரூர் இந்த 3 தொகுதியில் வந்து அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்றது. அதே போல் வந்து அரக்கோணம் தொகுதியும் கொடுத்தாங்க. அரக்கோணத்தில் வந்து அவங்க வெற்றி பெறலை. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டிவனம், பெரியகுளம், கள்ளக்குறிச்சி, பன்ரொட்டி இந்த தொகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு தொகுதியும் நம்ம பார்த்தோன்னா காட்டுமன்னார் கோவில் அண்ணன் சிந்தனை செல்வருக்கு போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி. அவர் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போ இந்த முறை அவர் போட்டியிட்டாலுமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே போல் செய்யூர் பனையூர் பாபு அவர்கள் வந்து நின்ற ஒரு தொகுதி. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெரிய ஒரு கெட்ட பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு ரெண்டாவது, அவர் எங்கேயும் பேசவே மாட்டார். பனையூர் பாபு பேசினா எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. ஆனால் சிலதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் அவரை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. திருப்பூர் எஸ்எஸ் பாலாஜி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவிலான விமர்சனம் இல்லைன்னா கூட இந்த ஒரு ஹெலிகாப்டருடைய பேடு வந்து நிறுத்துற இடத்துல வந்து சம்திங் ஹெலிகாப்டர் சுற்றுலாத்தலத்தில் போய் காசு கேட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேலே சில அலிகேஷன்லாம் வந்துச்சு, அந்த குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. அது உறுதி செய்யப்படலை. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் பேர் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரெண்டாவது என்னன்னா, விசிகா பொறுத்த வரைக்கும் 2 தனி தொகுதி வாங்கியிருக்காங்க. அப்போ 2 தனி தொகுதி வாங்கும் பொழுது அதை 2 நான் தலித்து கொடுக்கணும். அவங்க முஸ்லீமாக இருக்கலாம், நாடாராக இருக்கலாம், வன்னியராக இருக்கலாம், வேற ஒரு சாதியாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான். அப்போ ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துட்டுமே இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு நோக்கம் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் வரும். ஆனால் திருப்பூரூர் வாங்கியிருக்காங்கன்னா அவருக்காக தான் கொடுப்பாங்க. அதே போல் வந்து வாங்கிக்கூட அரக்கோணம் தொகுதி. நான் டு பி ஃப்ராங்க், நான் ரொம்ப உண்மையாக சொல்கிறேன். நான் திருத்தணின்றதால அரக்கோணம் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அரக்கோணம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 முறை சு ரவி என்பவர் தான் வெற்றி பெற்று வர்றாரு. அவர் அந்த மண்ணினுடைய மைந்தன். அரக்கோணத்துலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிகல்பாடி தான் அவருடைய ஊர் அது. அப்போ அவர் 3 முறை வந்து வெற்றி பெறுறாரு. போன முறை பார்த்தீங்கன்னா கௌதம சன்னான்னு அவரை நிறுத்தினாங்க. அவர் அங்கே வெற்றி வாய்ப்பு எழுந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் அரக்கோணம் கிடையாது. ரெண்டாவது, இவங்க தான் இந்த ஊரில் நிற்கணும்னு நான் சொல்ல வரல. அப்படி பார்த்தா பல பேர் இங்கே நிற்க முடியாது தான். பட் அதுக்கான சோர்ஸே கூட நபர்கள் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே கூப்பிட்டு வந்து அண்ணன் வந்து திருவள்ளூர் பக்கத்தில் எங்கே நினைக்கிறேன் கௌதம சன்னான்னு. ஆனால் இந்த முறை வந்து மறுபடியும் அரக்கோணம் வந்து வாங்கியிருக்காங்க. அது வாங்கியிருக்காங்களா இல்லை திமுக தள்ளி விட்டுச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ அரக்கோணம் வந்து பெரிய டவுட் தான். ஏன்னா சூரவி 3 முறை வின் பண்ணியிருக்காரு. அவர் அதே ஊர். திண்டிவனம் இப்போ தான் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து வானூர் வாங்கியிருக்கணும், வன்னியரசன் என்ற தொகுதி. இப்போ திண்டிவனம் வந்து வன்னியரசனுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு. பெரியகுளம் தனி தொகுதி. பெரியகுளத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பறையர் சமுதாய மக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ பெரியகுளம் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து போட்டு இந்த முறை வந்து கேட்டிருக்காங்க. சங்கதமண்ணனை கேட்டிருக்காங்க, ரஜினிகாந்த் அண்ணன் கேட்டிருக்காங்க, இன்னும் சில பேர்லாம் வந்து வெளியே தெரிஞ்ச பேர்கள் நான் சொல்கிறேன், இன்னும் பல பேர்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது. எனக்கு 8 சீட்டு வாங்கி ஒரு பெண்ணு கூட கொடுக்கல அப்படின்னா அது பெரிய ஒரு கேள்வியாகும். ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது. கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. திராவிட மணி உட்பட சில பேர்லாம் ஐ திங்க் ஒரு மண்டல செயலாளராக இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில பேர்லாம் விருப்பங்கள் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதே போல் பன்ரொட்டி எனக்கு தெரியல, அது யார் கொடுப்பான்னு சொல்லல. ஷானவாசனுக்காக வாங்கின தொகுதியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே ஜெயிச்சார் தான். ஆனால் நாகப்பட்டினத்தில் இந்த முறை வந்து விசிகா வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கல. அதனால பன்ரோட்டில் அவர் கொடுப்பாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, இன்னொரு முஸ்லீம் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ ஷானவாஸ் அவர்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் கிட்டத்தட்ட விசிகாவா இல்லைன்னு தெரியல. அவர் முழுக்க திமுக தான் பேசுறாரு. எனக்கு என்னன்னா, குறைந்தபட்சம் நம்ம விசிகாக்காக பேசணும் இல்லையா?
அவங்க கட்சியை சார்ந்த பல பேரை என்கிட்ட சொல்கிறாங்க, ஷானவாசனெல்லாம் கட்சிக்காக எதுவும் பண்ணது கிடையாது, கட்சிக்காக உழைச்சது கிடையாது, அவர் யாரையும் கூட்டணும் சேர்ந்தது கிடையாது, சும்மா பேருக்காக டிவியில் பேசுகிறாங்கன்றதை வச்சுருக்காங்க. அவங்க சொல்லக்கூடியது தான். எனக்கு அவர் மேலே எந்த தனிப்பட்ட வெறுப்போ எதுவுமே கிடையாது. அவங்க சொல்லக்கூடியதை நம்ம வெளியில் வந்து சொல்கிறோம். நம்ம பேர் சொன்னால் தப்பு, அது போட்டு விடுற மாதிரி ஆகிடும். அதனால் பன்ரோட்டி வந்து அவங்களுக்கு அப்போ அந்த பன்ரோட்டியும் அதுக்கப்புறம் என்ன தனி தொகுதி கொடுத்துருக்காங்க, இப்போ பொது தொகுதி கொடுத்துருக்காங்கன்னா திருப்பூர். ஸோ இது 2 மட்டும் தான் பொது தொகுதி. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் ஏற்கனவே என்ன இடத்துல வந்து இப்போ இவருக்கு பெரிய நான் சொன்ன சிந்தனை செல்வனுக்கும் பனையூர் பாபு அவர்களுக்கும் பெரிய பேர் வந்து டேமேஜாக அந்த மாதிரி தெரியல. ஆல்மோஸ்ட் எஸ்எஸ் பாலாஜி அவர்களுடைய தான் எப்படி மாறுன்னு தெரியல. ஆனால் மீதி பேர்லாம் வந்து நமக்கு வந்து இனிமேல் அவங்க போட்டிக்கிட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து பழனி, திருவொற்றியூர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒதுக்கியிருக்காங்க. அங்கே அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு டெல்டா மாவட்டங்களில் ஒதுக்கக்கூடியது வழக்கம் தான். இப்போ இந்த கீழ்வேலூர் பார்த்தீங்கன்னா தனி தொகுதி. அங்கே தான் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக பெண்கள் பாசனுடைய ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய கார்த்திகா அக்காவுமே அங்கே தான் போட்டிடுறாங்க கீழோட தனி தொகுதியில். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு டெல்டா பகுதியில் கம்யூனிஸ்டில் இருந்தாலுமே கூட இன்றைக்கு அந்த சூழல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எல்லாத்துலேயுமே தோற்று போனோம் அப்படின்னு நான் சொல்ல. திமுக போன்ற கட்சிகள்லாம் இங்கே வெற்றி பெறும்பொழுது கம்யூனிஸ்ட்கெல்லாம் ஜெயிச்சது நல்லது தான். திமுக அதுக்காக வெற்றி பெறும் நம்ம சொல்லக்கூடிய அவசியம் இல்லை, எனக்கு அந்த விருப்பமும் கிடையாது. உதயசூரியன் சின்னத்தை ஓட்டு போடுங்க, உதயசூரியன் ஜெயிக்க வைங்க, பாசிசத்தை வேறு இருக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். விசிகா இடதுசாரிகள் போன்ற கட்சிகளுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, அவங்க வந்து வெற்றி பெற வைக்கிறீங்க என்ன இருந்துச்சுன்னா அவங்களை வெற்றி பெற வைங்க, நமக்கு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இப்போ இந்த கீழ்வேலூர், கந்தர்வக்கோட்டை, பத்மநாபபுரம், பழனி, இப்போ திருவொற்றியூருமே வாங்கியிருக்காங்க. சென்னைக்குள்ளே வருது. எனக்கு தெரியல சென்னைக்குள்ளே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு இருக்கா அப்படின்றது எனக்கு பெருசாக தெரியல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் அது அவங்க இருக்கக்கூடிய சில பகுதிகளில் தான் வாங்கியிருக்காங்க. எனக்கு என்னென்னா சிலது பார்க்கும்பொழுது திமுக எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்புக்கு வழி இல்லாமல் இருக்குதோ அதெல்லாம் தள்ளி விட்டு இருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ தேமுதிக நம்ம எடுத்துப்போமே, தேமுதிகவுடைய அந்த 10 தொகுதியில் விருதாச்சலம், விருதுநகர், தர்மபுரி. விருதாச்சலம், விருதுநகர்ல வந்து இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் ரசிகர்லாம் அங்க இருக்காங்கன்றத அவங்க நம்பிட்டு இருக்காங்க. போன வட்டம் விருதுநகர்ல வந்து தேமுதிக சப்போர்ட்டிவா தானே இருந்தது. வின் பண்ணல இல்லையா? வின் பண்ணல. அப்பனா காம்படிட்டிவ் வந்து இவங்க தானே, டிஎம்கேவும் உங்களுக்கு. நீங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் எனக்கு தெரியல அது பெருசா உங்களுக்கு. இதில் வேணா கொஞ்சம் போன முறை விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டவர் விஜயகாந்துடைய மகன், அங்கே கொஞ்சம் டஃப் கொடுத்தாரு அவர். ஸோ அவருக்காக வாங்கியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். மற்றபடி தேமுதிக வந்து எல்லாத்துலையும் தோத்துருமா எனக்கு தெரிஞ்சு. உதாரணத்துக்கு திருத்தணிக்கெல்லாம் உங்களை யாரா கொடுக்க சொல்றதுன்ற மாதிரி திருத்தணி வந்து திட்டமிட்டு கொடுத்துருக்காங்க. திருத்தணியில் அதிமுக சார்பாக திருத்தணி கோவரியினர் நிற்கிறாரு. அவர் ஏற்கனவே வந்து எம்எல்ஏ இருந்தவர், எம்எல்ஏ வந்தவர், அரக்கோணம் தொகுதியினுடைய எம்பியா வந்து இருந்தவர் தான் அவர் கோவரி. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அங்கே பெரும்பான்மையான சமுதாய வாக்கும் அவருக்கு இருக்கு, அதிமுக வாக்குமே வந்து இருக்கு. அதனால வந்து அதிமுக கூப்பிட்டு தேமுதிக கொடுத்துருக்காங்க. தேமுதிகவில் வந்து அங்கே வந்து ஒரு முறை வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கும்பொழுது தேமுதிக எதிர்கட்சி ஆச்சு இல்லையா, அப்போது தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதியில் வந்து திருத்தணியும் ஒன்று, அவங்க அந்த ஞாபகத்தில் இருக்காங்க போல. அப்போ விஜயகாந்த் இருந்தார், அப்போ அதிமுகலாம் ஓட்டு போட்டாங்க. அப்போது நான் தான் சொன்னாலே எங்கள் ஊர் எம்எல்ஏ காணாமல் போயிட்டார் சொல்லிட்டு அந்த காணாமல் போன எம்எல்ஏ வந்து அருண் சுப்ரமணியம் இருந்த டைம் அது. அருண் சுப்ரமணியம் அப்புறம் அதிமுக போயிட்டாரு. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து இந்த மக்கள் நல கூட்டணியில் கிருஷ்ணமூர்த்தி நாயுடுன்னு ஒருத்தனுக்கு, அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி நாயுடு தான். தமிழர்கள் ஜாதி பேர் கூட ஜாதி வந்து வளர்ந்துடும், நாயுடுகள்லாம் போட்டால் ஜிடி நாயுடு மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவியல் பெயராயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, கிருஷ்ணமூர்த்தியருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்றது தெரியல. அதனால திருத்தணி தொகுதியெலாம் வந்து வாய்ப்புள்ள ராஜா தான். தேமுதிக எல்லா இடத்துலையுமே வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை தான் சந்திக்கும். நம்ம காங்கிரஸ் கட்சி நம்ம சொல்லவே தேவையில்லை. இதில் பொன்னேரி வாங்கியிருக்காங்க, ஸ்ரீபெரும்புத்தூர் நம்ம அண்ணன் செல்வ பெருந்தக்காக, ஷோலிங்கர் எனக்கு தெரியும், அவர் வந்து இந்த பாரதி பஸ்ஸுடைய ஓனர் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கார், அவருக்காக வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அங்கே ஓட்டு விழுமானலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் அவ்வளோ பெரிய ஓட்டு இல்லை. அதே போல் உதகமண்டலம், ஈரோடு, அறந்தாங்கி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த சிவகாசி, திருவாடனை, திருவைகுண்டம், நாங்குநேரி இதெல்லாம் ஃபுல்லாக அந்த எந்த பக்கம் போயிடுறாங்க, தெற்க போயிடுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நம்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை தொகுதி மொத்தம் இவங்க வாங்கியிருக்கிற தொகுதிகள் மொத்தம் 28. காங்கிரஸ் வாங்கியிருக்கக்கூடிய தொகுதி 28. அந்த 28 வந்து ஒரு 8 ஜெயிச்சாலே பெரிய விஷயம் தான். நான் அப்படி தான் பார்க்குறேன். அது கூட வாய்ப்பு இல்லை ராஜ்யம் தான் நினைக்கிறேன் நான். இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இவங்க எல்லாருமே இப்போ இவங்களாம் தனிச்சின்னத்தில் போட்டிடுறாங்க. மற்றபடி நம்ம மதிமுக வந்து ஒரு தொகுதி தான் அவங்க தனிச்சின்னம், மீதி 3. ஏன்னா வந்து உங்களுக்கு கட்சி இருக்கணும்.
ஒரு ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டு அது போட்டிடல அப்படின்னா தேர்தல் ஆணையம் கொஸ்டின் பண்ணி ஏன் நீ போட்டிடல, அப்போ ஒன்று நாங்கள் பதிவு பண்ண கட்சியிலேருந்து நாங்கள் எடுக்கிறோன்ற நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுப்பாங்க, ஒன்று வந்து போட்டிடுறாங்க. இந்த பக்கம் வந்து இவங்க வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அவங்க எல்லாரும் உதயசூரியன் தான், அந்த மனிதநேய மக்கள் கட்சி, முக்குளத்தோர் மனிதநேயம், அந்த எஸ்டிபிஐ, இப்போ நேற்று ஒருத்தர் பேசுகிறோம் இல்லையா செல்வகுமார், இந்த குமார் முதற்கொண்டு எல்லாருமே வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க. இப்போ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அவங்கெல்லாம் கூட வெற்றி பெறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஏன்னா அந்த சின்னத்துக்காக ஓட்டு போடக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் இதை தனிச்சின்னல் வாங்கி வீராப்பா நிற்கிறாங்க இல்லையா தேமுதிக மாதிரி ஆட்கள்லாம், அவங்களுக்குலாம் வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே எத்தனை இடத்துல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை பிசிக்காக நம்ம ஏற்கனவே சொன்னது போல எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு இடத்துல வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியுது. பெரிய கெட்ட பேர் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் தான். எனக்கு இந்த லிஸ்ட் பார்த்து எனக்கு தோணுன ஒன்று தான், எங்கெல்லாம் வந்து திமுக வந்து ஜெயிக்க முடியாதோ அங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஃபார்முலா தான். அண்ணாமலை சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் வந்து திமுக சாதகமாக இருக்குதோ இல்லை வந்து பாஜக அதிமுக வீக்கா இருக்குதோ அங்கெல்லாம் எங்க தள்ளி விட்டாங்க, என்னங்க அப்படி ஓரவஞ்சனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி கேட்டிருந்தாரு எடப்பாடி பழனிசாமியை. இப்போ எடப்பாடி ஃபார்முலாவே இந்த முறை ஸ்டாலின் கையில் எடுத்திருக்காரு, எங்கெல்லாம் வீக்கா இருக்கிறோமோ அங்கே தள்ளி விட்டுலாம் சொல்லிட்டு. பெரிய அளவிலான ஓட்டு வந்து எனக்கு அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது திமுகவுக்கு தான் பெருசாக அடி விழுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுது சரிவு நோக்கி போறதுல அதிமுக அவங்களுக்கு ஃபேவரான தொகுதி நிற்கிறாங்க. திமுகவும் நின்னாலுமே கூட அங்கே வந்து மக்களுக்கான அதிருப்தி இருக்கு. இப்போ திருத்தணி தொகுதியில் வந்து சந்திரன் ஒரு எம்எல்ஏ வந்து இருக்காரு திருத்தணியில். இப்போ வந்து அவருக்கு கொடுக்காம இன்னொருத்தர் தானே கொடுக்குறாரு. ஜெயிச்ச இடத்துல சில இதை மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து தேமுதிக போன்ற மிகப்பெரிய வாக்கு வங்கியுள்ள கட்சிகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து திமுக கூட்டணியில் சீட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த கட்சிகளை இப்போ தான் நமக்கு பாவமாக இருக்குது. உங்களுக்கு சீட்டுன்னு சொல்லி குறைச்சும் கொடுத்து எங்கெல்லாம் வந்து வீக்காக இருக்குதோ அங்கே வந்து கொடுத்துட்டாங்க. எடப்பாடி ஃபார்முலாவை ஸ்டாலின் கையில் எடுத்திருக்காரு. அது ஸ்டாலின் கை கொடுக்குமான்னு தெரியல, எடப்பாடி கை கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு.